ஹாய், திஸ் இஸ் டாக்டர் மைத்திலி. குழந்தை வேணான்னு சொல்லி அபார்ஷன் பண்ணுறதுக்காக பில்ஸ் எடுக்கிறீங்களா? உங்களுக்கு தான் இந்த வீடியோ. 20 வயதுடைய திருமணமாகாத உடல் பருமனான ஒரு பொண்ணு வந்தாங்க. அவங்க கம்ப்ளைண்ட்ஸ் இர்ரெகுலர் பீரியட்ஸ், கை கால் வீக்கம். அவங்களை எக்ஸாமின் பண்ணி பார்த்தப்ப வயிறு பெருசாக இருந்துச்சு. ஸ்கேன் பண்ணி பார்த்தப்ப அவங்க நிறைய மாத கர்ப்பிணியாக இருந்தாங்க. 7 மாதத்துக்கு முன்னால் அவங்க அபார்ஷனுக்காக பில்ஸ் எடுத்திருக்காங்க. நிறைய கட்டியாக உதிரப்போக்கு ஏற்பட்டதுனால கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்துடுச்சுன்னு நினச்சிட்டு அவங்க ஃபாலோப்புக்கே போகாமல் விட்டுட்டாங்க. அந்த பொண்ணு உடல் பருமனாக இருந்ததுனால வயிறு பெரிதாகிறதும் தெரியலை, பேபி மூமெண்ட்டும் அவங்களுக்கு உணர முடியலை. குழந்தைய சுற்றி பிளட் கலெக்ஷன் இருக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ ப்ளீடிங் ஆகும். ஸோ அதை அவங்க இர்ரெகுலர் பீரியட்ஸ்னு நினச்சிக்கிட்டாங்க. அதிக ரத்த அழுத்தத்துடன் நிறைமாத கர்ப்பிணியாக காம்ப்ளிகேஷன்ஸோடு வந்து நின்னாங்க. யூரின் டெஸ்ட் பாசிட்டிவ் வந்தால் மட்டும் போதாது, அது கருதானா இல்லை முத்து பிள்ளையா, அது கர்ப்பப்பைக்குள்ளே தான் இருக்குதா இல்லை எக்டோபிக் ப்ரெக்னென்சியா அப்படின்லாம் ஸ்கேனில் பார்த்துக்கிட்டு பிளட் டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு உங்கள் மெடிக்கல் சர்ஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் மருத்துவர்கிட்ட சொல்லி தகுந்த ஆலோசனை பெற்று அதுக்கப்புறம் தான் பில்ஸ் வந்து எடுக்கணும். அது எக்டோபிக் ப்ரெக்னென்சியாக இருந்தாவோ இல்லை மோலார் ப்ரெக்னென்சியாவோ இருந்துட்டாக்க நீங்கள் ஸ்கேன் பண்ணாமல் டேப்லெட்ஸ் எடுத்தீங்கன்னாக்க உங்கள் உயிருக்கே ஆபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக ஃபாலோப்புக்கு வராமல் திரும்ப அதிக உதிரப்போக்கு ஏற்பட்டு ரத்தம் மிகவும் குறைந்த நிலையிலையோ இல்லை இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டோ வர்ற நிறைய பேஷண்ட்ஸை பார்த்துருக்கோம். உங்கள் கரு சைஸ் சின்னதாக இருந்தாக்க கூட கர்ப்பப்பைக்கு உள்ளவே தங்கிடும். சில டைமில் திரும்ப உதிரப்போக்கு அது வெளியேற வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். அபார்ஷனுக்கு பில்ஸ் எடுக்கிறீங்கனாக்க அது பற்றின விழிப்புணர்வு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும். கண்டிப்பாக ஃபாலோஅப்புக்கு போகணும். தேங்க்யூ.